ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி ரசம் ரெசிபி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக வைக்கிற ரசத்தை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். சிம்பிளாகவும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 3 பேருக்கு தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 பழமான பெரிய தக்காளியை கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த தண்ணியை வந்து நம்ம இப்போ கொதிக்க வைக்கணும். அதுக்காக அடுப்பை ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு பூண்டு, மிளகாய், மல்லி, மிளகு, ஜீரகம் இதெல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைப்படலைன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தக்காளியும் தண்ணியும் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஆற வச்சுட்டு இந்த தக்காளியை வந்து நம்ம புழிஞ்சு எடுத்துடணும். இப்போ அதில் உள்ள தோலெல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இந்த மாதிரி தக்காளி தண்ணியை கொதிக்க வச்சு செய்யும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியோட தோலெல்லாம் நம்ம புழிஞ்சு அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தக்காளி தண்ணியை நம்ம அதில் வச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துடலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மிக்ஸ் இதோட சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி தண்ணியோட இந்த மிக்ஸை வந்து நம்ம சேர்த்துடலாம். இதோட நம்ம ஒரு பாதி லெமன் சைஸ் அளவு புளி அந்த தண்ணியை கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி வந்து இதுக்கு லைட்டாக தான் சேர்க்கணும். கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ நுர கூடி வர வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சிம்பிளான டேஸ்டான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.